எங்கள் அண்ணன் சீமான எங்கள் அக்கா மதிப்புமிகு காளியம்மக்கா சிலுவையில் அடிச்சு விட்டாங்க. சிலுவையில் அடிச்சு விட்டாங்க. அதான் அண்ணன் சீமா அப்படியே நிற்காரு அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறதுக்கு தான் இந்த போஸ்ன்னு வச்சுக்கிடுங்களேன். மற்றபடி கையை இறக்கிடட்டுமா? இறக்கிக்கிட்டேன், கையை இறக்கிக்கிட்டேன். என்ன நடந்ததுன்னா, இந்த வஞ்சக புகழ்ச்சின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவிஞர்களுக்கு தெரியும், ஊமை புலவர்களுக்கு தெரியும் வஞ்சக புகழ்ச்சியை பற்றி. அந்த மாதிரி எங்கள் அக்கா காளியம்மக்கா கூட்டத்தில் பேசிவிட்டாங்க. என்ன பேசிவிட்டாங்கன்னா, அண்ணன் அவர்கள் சினிமா படப்பிடிப்பில் இருந்த காரணத்தினால், டைரக்டாக இருந்த காரணத்தினால், சினிமா படப்பிடிப்புக்காக இலங்கை சென்று ஈழத்திற்கு சென்ற காரணத்தினால், அங்கே சினிமா படப்பிடிப்பில் கலந்து கொண்ட விதத்தின் காரணமாக மேதகு பிரபாகரன் அவர்களை சந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்து, அந்த வாய்ப்பு ஒரு 10 நிமிடமாக கிடைத்த காரணத்தினால், அந்த 10 நிமிடத்தில் அண்ணன் அவர்கள் மேதகு பிரபாகரன் அவர்களை சந்தித்ததன் பொருட்டு அண்ணன் அவர்கள் இப்போ தமிழ் தேசிய தலைவராக நமக்குள் திணிக்கப்பட்டுள்ளார் என்ற பேருண்மையை காளியம்மக்கா சொல்லிவிட்டாங்க. காளியம்மக்கா சொல்லிவிட்டாங்க. இது அவங்க உண்மையிலே காளியம்மக்கா பேச்சு உண்மைதானே? அதாவது உண்மையிலே காளியம்மக்கா உண்மையை பேசவில்லை. வெறுமனே பிரபாகரன் அவர்களை, அதாவது நிச்சயமாக சொல்ல முடியும், 132 வினாடிகள் மட்டுமே கண்டார். சந்திக்கவில்லை, பேசிக்கொள்ளவில்லை, கண்டார். அதாவது ஒவ்வொருத்தராக போட்டா எடுத்துக்கொண்டிருக்கும் போது, வரிசையில் தள்ளி நிற்கும் போது வரை கண்டதுதான் அந்த 132 வினாடிகள். அப்புறம் கிட்ட டக்கு டக்குன்னு இப்போ நீங்கள் சில படங்களை விடுங்க, நம்ம திருப்பதி கோயிலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், கோயிலில் வரிசைக்கு, திருப்பதி கோயிலில் நம்ம ஊரில் இப்போ சாத்தூர் மாரியம்மன் கோயிலுக்கு போனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு போனோடனே பக்தர்களையெல்லாம் அப்படி தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. அங்கே அம்மையை பார்த்து நான் கும்பிட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் கூட நிற்க முடியாது. அப்படியே தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ வாழ் வந்துக்கிட்டு இருக்கியா, போயா. ஆமாம், அதாவது அங்கே போய் கும்பிட்டா தான் கும்பாடு அப்படின்ட்டு நம்பி அவங்க போகிறாங்க. ஆனால் அவங்க நிற்க விடாமல் தள்ளி தள்ளி விட்டுக்கிட்டு இருப்பாங்க. காணிக்க உயர்வாக இருந்தால் அது கூடுதல் நேரம் அவர்கள் பார்க்கலாம். எங்கேயுமே பணத்திற்கு மதிய அது வேறு விடயம். ஆனால் இங்கே அது இல்லை. இங்கு பணத்துக்கோ எதுக்கும் மரியாதை இல்லை. அவர்கள் அந்த இயக்கத்திற்கு என்ன செய்தார்கள், அந்த இயக்கத்தின் வாழ்வுக்கும் வளத்திற்கும் ஆயுத கடத்தலுக்கும் எந்த மாதிரியான உதவிகளை செய்தார்கள் என்று பார்த்துத்தான் அவர்கள் சந்திப்பே நிகழ்த்துவார்கள். விடுதலை புலிகள் இயக்கம் அப்படிப்பட்டது தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாதிரி அவர்களுக்கு உதவியவர்களுக்கு, வாழ்வு வளம் அளித்தவர்களுக்கு, பண உதவி செய்தவர்களுக்கு தான் அவர்கள் நிச்சயமாக சந்திக்கும் வாய்ப்பை கொடுப்பார்கள். மேதகு பிரபாகரனை சந்திக்க வேண்டுமென்றால் அந்த மாதிரியான அவர்கள் தான் சந்திக்க முடியும். இந்த மாதிரியான இது என்ன பூச்சின்னு சொல்லலாம், இது ஒட்டுண்ணி பூச்சி, இந்த பச்சோந்தி பூச்சிகள்லாம் அவரை மேதகு பிரபாகரனை நெருங்கக்கூட முடியாது. அந்த வகையில் தள்ளி நின்று அப்படி வரிசையில் வரும்போது அந்த நேரத்தில் பார்த்து கொண்டது, அதாவது பிரபாகரன் அவர்களை சீமான் பார்த்து கொண்ட நேரம் வெறும் 132 வினாடிகள் மட்டுமே. இது உறுதியாக சொல்ல முடியும். காயம்பட்ட புலி ஒருவரை பேட்டி கண்ட ஒருவர் சொன்னது, பேட்டி கண்ட என்ன, அவரோடு இருந்த ஒருவர் சொன்னது, அவர் சொன்னது தான் உண்மை. அந்த உண்மையை நம்ம பயங்கரமாக சொல்லுவோம். வெறும் 132 வினாடி தான். அந்த நேரத்தில் இந்த போட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே ஒருத்த கையை பிடிச்சி ஒரு தள்ளிக்கிட்டு நிப்பாட்டி அதில் அப்படின்னு ஒரு கிளிக் தான், அவ்வளோதான், டக்குன்னு. இதுக்கு 2 செகண்ட் கூட ஆகாது. அந்த மாதிரி கிளிக் விட்டுட்டு தூர போனவர் தான். இவ்வளோதான் நடந்துச்சு. காளியம்மக்கா சொன்னதில் எல்லளவு உண்மை இல்லை. 10 நிமிட சந்திப்பு என்பது கூட பொய்யானது தான். ஆனால் அவங்க உயர்வாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லாடலில் கூட, காளியம்மக்கா சொல்லாடலில் கூட வஞ்சக புகழ்ச்சி அணி இருக்கு. எப்படின்னா, 10 நிமிடம் சந்தித்து விட்டு தமிழ் தேசிய தலைவர் நான் தான், மேதகு பிரபாகரன் அவர்களோடு ஆமைக்கறி சாப்பிட்டேன், அவங்க அந்நியார் எனக்கு சமைச்சு போட்டாங்க, பின்னாடி நின்று ஒருவர் குறிப்படுத்தார், நான் அரிசி கப்பலை
அது ஆயுத பயிற்சி செய்தேன். AK-70 போற முதலில் இந்தியாவில் உள்ள ஒருவன் சுட்டுனான் என்றால் அது நான் தான். அதை போய் நீ ஊரில் பெருமையாக சொல்லிக்க அப்படின்னு மேதகு பிரபாகரன் அவர்களே அவர் தோள் தட்டி சொன்னார். அன்னை நீங்கள் குண்டா இருக்கீங்கனே, எப்படின்னா பதுங்கு குழிகளை போக முடியும் அப்படின்னு நான் கேட்டேன். அவருடைய உடல் வாகை அந்த போஸ்டரில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, புகைப்படத்தில் பார்த்து தெரிந்து கொண்டு இவர் இப்படிலாம் ஒரு அந்த இதை அமைத்து கொண்டார். அதாவது பதுங்கு குழி அமைப்பவர்கள் மேதகு பிரபாகரன் பதுங்குவதற்கு ஏற்புடைய பதுங்கு குழியாக அமைக்காமல் ஒரு ஒல்லியான எல்லாம் எலி உருவத்தில் உள்ளவர்கள் தங்குவது மாதிரியா பதுங்கு குழி அமைப்பார்கள்? முட்டாள்தனமான செய்கையாக இருக்கா இல்லையா இவருடைய பேச்சு? நம்ம அண்ணன் சீமானுடைய பேச்சு வெறுமனே 132 வினாடிகள் மட்டும் பிரபாகரனின் முகத்தை பார்த்த ஒரு மனிதர் ஆண்டு கணக்கில் அவரோடு பழகி அவரை உள்வாங்கி அவர்களுக்குள் தனிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து இங்கே உள்ள இந்த போராட்டத்தை நீதான் முன்னெடுத்து செல்ல வேண்டும். ஈழத்தில் நடக்க வேண்டிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் என்னப்பா செய்து கிழிக்க போற? உண்மையிலே சொல்லணும்னா இப்போ அண்ணன் படம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஒருவேளை படம் எடுக்க மட்டும் போய் அங்கே போய் ஷூட்டிங் மட்டும் எடுத்துட்டு திரும்பி வந்திருந்தாங்க அப்படின்னா உண்மையிலேயே எத்தனை பேருக்கான ஒரு தமிழ் தேசிய தலைவராக இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மையப்புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. பேசிய தங்கை கூட சொல்றாங்க, நான் படம் எடுக்கத்தான் போனேன்னு எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. இன்னும் படம் எடுக்க போனவர்கள் வேற, அந்த படம் எடுக்கிற குழுவினரை பயன்படுத்தி கொண்டு என்னை அழைத்து கொண்டு போனது வேற, அதன் நோக்கம் வேற. படம் அவர்கள் எடுத்தார்கள். அந்த விழாவை தொடக்கி வைத்தேன் நான் இங்கிருந்து ஒரு திரைப்பட இயக்குனருங்கிற முறையில். படம் நான் எடுக்கல. மற்றவர்களெல்லாம் 8 நிமிடம் தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். தங்கை 10 நிமிடம் கூட 2 நிமிடம் சேர்த்து சொல்லியிருக்கிறார்கள். என்ன நடந்ததுன்னு எனக்கும் என் தலைவனுக்கும் தெரியும், பக்கத்தில் இங்கே இருக்கிற பல போராளிகளுக்கு தெரியும். அவர்கள் சொல்ல முடியாத நிலையில் இருப்பதால் எல்லோரும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருக்கிறார். 10 நிமிடம் பேசியவனைத்தான் சீமான்ட்ட சொல்லு, நம்பி விட்டு போறோம்னு சொல்லு, அவர்கிட்ட தான் ஒப்படைக்கிறோம்னு சொல்லு, தொடர்ச்சியா முன்னெடுக்க சொல்லுன்னு 10 நிமிஷம் பேசணுன்றதான் விட்டு போவாங்களா? அதெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் எல்லா இடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத சூழல் இருக்கும்போது நமக்கு என்ன பணி? ஒன்றுதான். அங்கு போய் நான் என்ன செய்ய என்று இறுதியாக என் அண்ணனிடத்தில் கேட்கிற போது, நீங்கள் அங்கு போய் இறங்குங்கள், நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரிய வந்துவிடும், அதை செய்யுங்கள் என்றால் அது எந்த தற்கூரியும் சொல்ல மாட்டானே. தமிழ்நாட்டில் போய் நீ அங்கே போய் இறங்கின உடனே என்ன செய்யணும்னு உனக்கு தானா தெரியும், செய், நீ அதை செய்து கொண்டே இரு. அப்படின்னா என்னது செய்யணும்? இங்கே என்ன குறைவு இருக்குது, யாருக்கு என்ன குறை இருக்குன்னு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அங்கே தான் வாக்குரிமை பறிக்கப்பட்ட நிலையிலும் பேச்சுரிமை பறிக்கப்பட்ட நிலையிலும் யாழ்ப்பாண நூலகத்தை, வரலாற்று பொக்கிஷங்கள்லாம் அடங்கியிருந்த அந்த நூலகத்தை கொளுத்தி இலங்கை இராணுவம் வெறியாட்டம் ஆடியது, நிறைமாத கற்பிணிகளை கொன்று குவித்தது என்பதை விட பாலியல் வன்புணர்வு செய்து கொன்று குவித்தது. அதற்கெல்லாம் பழி தீர்த்து ஈழம் அடைய வேண்டும் என்ற லட்சியத்தோடு விடுதலை புலிகள் போராடினார்கள். அவர்களிடமும் நிறைய தவறுகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம சுட்டி காட்டணும், நிறையா சுட்டி காட்டிக்கிட்டே போகலாம். இந்த இடத்துல நம்ம ஒரு விடுதலை புலிகள் ஆதரவுங்கிற நிலைப்பாட்டோடு பேசுவதாக இருந்தால் அதை சுட்டி காட்டாமல் கடந்து செல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுது. ஆனால் சீமான் போன்ற கயவர்களால் விடுதலை புலிகளுடைய தவறுகளை, அவர்களுடைய நெறிகளுக்கு மாறான, போர் முறைக்கு மாறான செயல்களை எல்லாம் நம்ம சுட்டிக்காட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும். அவ கேடயமாக குழந்தைகளை பாவித்தது, பெண்களை பாவித்தது, அந்த மாதிரி நிலைக்கெல்லாம் தள்ளப்படும். தாங்கள் எதிரியாக கருதக்கூடிய தமிழர்களையே அவர்கள் கொன்று குவித்தார்கள். இது நடக்கத்தானே செய்து. பத்மநாபா கொலையை செய்தது யாரு? விடுதலை புலிகள் இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். இந்த மாதிரியான எண்ணற்ற கொலைகள். ஸ்ரீ சபாரத்தினத்தை கொண்டது யாரு? விடுதலை புலிகள் தான். இப்படி எண்ணற்ற கொலைகளை விடுதலை புலிகள் தான் செய்து முடித்தார்கள். அப்போ அவர்களே அவர்கள் காலுக்கு கீழ் கொழிபறித்து கொண்டார்கள்.
நம்மளுடைய படை வலுவாக இருக்க வேண்டும் என்றால் ஆதரவு திரட்ட வேண்டும். இப்போ தமிழ்நாட்டிலே கூட்டணி கட்சிகள் எதற்காக கூட்டணி கட்சிகளை சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள்? வாக்குகள் ஒவ்வொன்றாக பெருக வேண்டும், அப்போதான் வெற்றியை ஈட்ட முடியும். நான் தனித்தே நிற்பேன், நான் தனித்தே நிற்பேன், மற்றவனெல்லாம் கொன்னே போட்டுருவேன். ஆமாம், நீ ஏன்னு கேட்கக்கூடாது, நீ ஏன்னு கேட்கக்கூடாது. நான் தான் இந்த கட்சியை கட்டமைச்சேன், நான் தான் இந்த கட்சியை கட்டமைச்சேன், நான் தான் கட்சி, நீலாம் கட்சி கிடையாது அப்படின்னு சொல்லி சீமானை மாதிரி ஒவ்வொருத்தரையா வெளியே அனுப்பிக்கிட்டே இருந்தா, ஏ பிசுறு, ஏ மசுறு, பொட்டமான எனக்கு மசுறு அப்படின்னு ஒவ்வொருத்தரையா தோழர்களை 10 வருஷம் உன்னோடு பயணித்த தோழர்களை அவன் எவ்வளோ கை காசு செலவழிச்சிருப்பான், அவன் குடும்பத்தில் எவ்வளோ சொத்தெடுத்து உனக்கு போட்டிருப்பான், அவனெல்லாம் அப்படியே வெளியேற்றிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உனக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கும், உனக்கான வலு என்ன இருக்கும்? அப்படி இப்படி காட்டி கொடுப்பவர்கள் அதிகரித்து கொண்டு போவார்கள், அல்லது உன்னுடைய படையிலிருந்து விலகுவவர்கள் அதிகரித்து கொண்டு போவார்கள். உனக்கு ஆதரவளிக்கக்கூடிய பொதுமக்களுடைய எண்ணத்திலும் உன் மீது ஒரு அபிப்பிராய பேதம் வரும். அதுதான் நடந்தது ஈழத்தில். விடுதலை புலிகள் மீதான நடவடிக்கை அப்படித்தான் நடந்தது. சாவகச்சேரி போரில் விடுதலை புலிகள் பின்வாங்க நேரிட்ட போதே விடுதலை புலிகளுடைய அந்த கட்டமைப்பு உடைந்து விட்டது என்று அங்குள்ள ஈழத்தமிழர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனாலேயே அவர்கள் இராணுவத்துக்கு துணை போகக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிட்டார்கள். அதனால்தான் விடுதலை புலிகள் தோற்று போகக்கூடியது. அதுக்கு முன்னாடிலாம் இன்னும் பெரிய இத்தனை ஆயுத பலத்தோடு இத்தனை இராணுவ மிடுக்கோடாக இருந்தாங்க. சிறு சிறு குழுவாக இருந்ததானே பெருசாக தானே கொரில்லா போரில் ஈடுபட்டு தானே காட்டுகளில் தங்கி தங்கி அப்படி அவர்களுடைய படைகளை வலுவாக்கி அரணாக்கி பேங்க் கூட வச்சு நடத்தக்கூடிய அளவில் அவர்கள் முன்னேறி வந்ததுக்கு என்ன காரணம்? கொஞ்சம் கொஞ்சமாக தானே, ஒரே நாளில் அவங்க முன்னேறி வந்துடலையே, கொஞ்சம் கொஞ்சமாக தானே வந்தாங்க. அத்தனை பெரிய முன்னேற்றம் அடைந்திருந்த ஒரு இயக்கம் எப்படி தோல்வி கண்டு போனது? அது அவர்கள் தங்களோடு இருந்த இனக்குழுக்களை பிற குழுக்களை அழித்து ஒழித்ததனால் வந்த துயரம். அந்த துயரத்திற்கு பெரும்பங்கு மேதகு பிரபாகரனையே சாரும். சரி, இப்போ அந்த கதைக்குள்ளே நம்ம போண்டோம், அந்த நெருடலான சிக்கலான விடயத்துக்குள்ள நம்ம போனோம். ஆனால் நம்ம சீமானவர்களை நம்ம காளியம்மக்கா அடித்து துவைச்சி காய போட்டாங்க. 10 நிமிஷம் சந்திச்சுட்டு ஓலா கதைகள் எக்கச்சக்கம் விட்டு எங்களுக்குள்ள தமிழ் தேசிய தலைவராக பூந்துட்டியடா தடிப்பையிலே அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டாங்க. ஆனால் நம்ம அண்ணன் விடுவாரா? அதெல்லாம் அப்படிலாம் இல்லை. நான் சிலர் 8 நிமிஷங்காங்க, சிலர் தங்கச்சி 10 நிமிஷம்னு சொல்லுது. நான் அப்படில்ல, அண்ணனுக்கும் எனக்குமான சந்திப்பு அது நீண்ட நெடியதுங்கிறது அது எங்களுக்குள்ளானது. அவர் சொன்னார், நான் வந்து இறங்குனா தெரியும்னாரு, தெரிஞ்சேன், அதுபடி நடந்தேன் அப்படின்ட்டு ஒரு ஓலா கதையை மீண்டும் விட்டு தான் பார்க்காரு. நம்ம பேசிய விஷயங்களில் இருந்தே தெரியும் இவருடைய கதைகள் எப்படி புசுவானமாக போகுது, விடுதலை புலிகள் எப்படி புசுவானமானார்கள். இங்கே நிறைய பேர் தமிழ்நாட்டில் நிறைய பேர் இல்லை, 90% பேர் ஈழ விடுதலை ஆதரவாளர்களாகத்தான் இருந்தவர்கள், காங்கிரஸ்காரர்கள் உட்பட. ஆனால் அதை மாற்றி அமைத்தவர்கள் அவர்கள் தானே தவிர மற்றவர்கள் இல்லை. இன்னும் இருக்கின்ற அந்த ஆதரவு நிலையில் இருக்கின்றவர்களை மாற்றிக்கொண்டிருப்பவர். அந்த ஆதரவு நிலையில் இருக்காதையப்பா, நான் ஒருவரே ஈழ விடுதலை ஆதரவாளர் நான் இருக்கணும் அப்படின்னு எல்லாரையும் முதிச்சு கிருஷ்டப்பான்னு தள்ளிக்கிட்டு இருக்கவர் மதிப்புமிகு சீமான்.